முதல் வணக்கம் நேயர்களுக்கு முதல் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இன்சாம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வரமாட்டேங்குது, தூங்கினாலும் அந்த தூக்கத்தோட குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்லை, இப்படி சின்ன சவுண்டு கேட்டாலே முழிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு நல்லா தூங்கி காலையில் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய கனவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது சமீபத்தில் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தூக்கமின்மையில நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்சாம்னியால முதல் டைப் பார்த்தீங்கன்னா அக்யூட் இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் இன்சாம்னியானா நம்ம ஒரு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கோம், அப்போ ஜெட் லேக்னால வரக்கூடிய இந்த தூக்கமின்மை, எனக்கு படுத்தோடனே தூக்கம் வரல, டைம் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெட் லேக். இல்லாட்டி அன்னைக்கு எனக்கு ஃபீவர், தொண்டை வலி, படுத்தா தூக்கம் வரல, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை அப்படின்னா அதையும் அக்யூட் இன்சாம்னியான்னு தான் சொல்லுவோம். திடீர்னு ஒரு நாள் 2 நாள் நடுவில் தூக்கம் இல்லாமல் போகிறது. அடுத்தது க்ரானிக் இன்சாம்னியான்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமலே இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை நாளாக அப்படி தூக்கம் இல்லாமல் இருக்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால் 6 மாதம் 8 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை க்ரானிக் இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆன்செட் இன்சாம்னியா. ஆன்செட் இன்சாம்னியானா படுத்த உடனே தூக்கம் வரல, படுத்த உடனே உருண்டு 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 ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போனதுக்கு அப்புறமா தான் ஏதோ கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்செட் இன்சாம்னியா. அடுத்தது மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படுத்த உடனே தூக்கம் வந்துடுது, ஆனால் ஒரு விடிய காலையில் 2 மணி 2:30 மணி போல் ஒரு முழிப்பு வருது, அதுக்கப்புறமா தூக்கம் போச்சு, சுத்தமாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியா. அடுத்த வகை டிபெண்டன்ஸ் இன்சாம்னியான்னு சொல்லுவோம். டிபெண்டன்ஸ் இன்சாம்னியானா சில குழந்தைகளுக்கு இருக்கும் இல்லையா, அம்மா பக்கத்தில் படுத்தா தான் தூக்கம் வரும், யாராவது தாலாட்டு பாடினா தான் தூக்கம் வரும், தட்டினா தான் தூக்கம் வரும், என் வீட்டில் என் பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், பாட்டு கேட்டால் தான் தூக்கம் வரும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யும் போது தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபெண்டன்ஸ் இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா இதில் எந்த வகை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வகை ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு உளவியல்ல. அக்யூட் இன்சாம்னியாக்கு சில நேரங்கள்ல தானாவே ஒரு 2-3 டேஸ்ல சரி ஆயிடும், அதுவா செட்டின் ஆயிடும். அதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படாது. உங்களோட பாடி கண்டிஷன் மாறும் போது தானா சரியாயிடும். ஆனா கிரானிக் இன்சாம்னியாக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு MBBS முடிச்சு MD சைக்கியாட்ரி முடிச்சு சைக்கியாட்ரிஸ்டாக வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் மாத்திரையோ மருந்தோ வாங்கி சாப்பிட்றது நல்லது. அவங்களும் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த தூக்க மாத்திரையை டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கிறாங்க. அது இல்லீகலும் கூட. அதை நீங்கள் எடுக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லதும் கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு டெய்லி தூக்க மாத்திரை போட்டு பழகினா அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு தூக்க மாத்திரையை, கிரானிக் இன்சாம்னியாக்கு தூக்க மாத்திரையை சைக்கியாட்ரிஸ்டோட ப்ரெஸ்கிரிப்ஷனோட தான் எடுக்கணும், டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதை நிறுத்தவும் கூடாது. அடுத்தது இந்த ஆன்செட் இன்சாம்னியான்னு சொல்கிறோம் இல்லையா, படுத்த உடனே தூக்கம் வரலை. இது நிறைய நேரங்களில் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கெஃபீன் இன்டேக் 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே டீயோ காஃபியோ இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ அதிகமான சுகர் இன்டேக்கோ எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ படுத்த உடனே தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ரொம்ப ஹெவியான டின்னரை கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டு முடிக்கலாம். இல்லை லைட் டின்னராக இருந்தாலும் ஏர்லியாக சாப்பிட்றது நல்லது. கேஃபீன், சுகர்ஸை 7 மணிக்கு மேலே எடுக்கக்கூடாது, காஃபி சம்மந்தப்பட்ட பொருட்கள். அடுத்தது டிவியையோ ஃபோனையோ நைட் 9 மணிக்கு மேலே பார்க்கறத தவிர்க்கணும். இதை எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்.
அடுத்தது மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி? இது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடீஸ், எஸ்பெஷலி 50 வயசுக்கு மேலே இருக்கிற லேடீஸ். இந்த மெனோபாஸ் கிட்ட நெருக்கத்தில் இருக்கிற லேடீஸுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு நிறைய நேரங்களில் அவங்க வந்து நைட் அந்த 2 o'clock எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறாங்க, பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கு மேலே தூக்கம் போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பிளாடர் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் போது இந்த இன்சாம்னியாவை ஓரளவுக்கு நம்மளால ப்ரிவெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் வரி பண்ணுவாங்க, தூங்கி அதாவது எந்திரிச்சு அந்த பிரேக்குக்கு அப்புறமா திரும்ப தூங்கும் போது அவங்க அந்த தூக்கத்துக்குள்ளே போகாமல் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஓவர் திங்கிங்கை நம்ம குறைக்கும் போதும் இந்த மெயின்டெனன்ஸ் இன்சாம்னியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். டிபெண்டன்ஸ் இன்சாம்னியா நிறைய குழந்தைகளுக்கு தான் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் அது நம்மளோட தூக்கத்துக்கு உதவவும் செய்யும். இது பண்ணால் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நம்ம உடம்பை நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிறது அது ஒரு நல்ல விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லணும்னா, எல்லா வகையான இன்சாம்னியாவுக்கும் காமனான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, பெட்டுக்கு தூங்க போகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில், அதாவது பெட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது, பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பெட்டில் உட்காந்து ஒரு புக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறத தவிர்க்கணும். தூங்கும் போது மட்டும் பெட்டுக்கு போனால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்மளோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் போது நம்மளோட இன்டேக், ஃபுட் இன்டேக், நம்ம எடுக்கக்கூடிய டீ, காஃபி, நம்மளோட ஸ்லீப் டைம் இதெல்லாம் நல்லா இருக்கும் போது லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், லைஃபோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இந்த வகையான இன்சாம்னியாவை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஹலோ டாக்டரில் தூக்கமின்மையை பற்றி பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம்.